இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, தோடநேரி வாழ் இறைமக்களது நீண்ட நெடிய எதிர்பார்ப்பாகிய புனித இன்னாசியார் கோயிலுடைய திறப்பு விழாவிற்கு வருவதற்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். குறிப்பாக 1976ஆம் ஆண்டு கட்டப்பட்ட முதல் கோயில், அதனுடைய 50ஆம் ஆண்டிலே பழைய கோயில் இடிக்கப்பட்டு புதிய கோயில் கட்டப்பட்டு இந்நாளிலே இந்த கோயிலை நாம் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து புனிதப்படுத்த இருக்கின்றோம். இந்த சிறப்பு திரு நிகழ்விற்கு வருகை வந்திருக்கக்கூடிய நமது பாசமிகு பேராயர் மேதகு முனைவர் அந்தோணிசாமி அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். இந்த ஒரு சிறப்பு நிகழ்விலே போர்த்துகல் நாட்டிலே கான்ஸ்டான்சியா என்ற பங்கினுடைய பங்கு பணியாளர் இந்த பகுதிக்கு வருகை தந்த வேளையிலே இங்கு உள்ள இருந்த அந்த கோயில் நிலையை பார்த்து புதிய கோயில் ஒன்று கட்ட வேண்டும் என்பதை உணர்ந்து உடனடியாகவே இதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு நல்கிறோம் என்று தாராள உள்ளத்தோடு ஒத்துழைப்பு நல்கி கான்ஸ்டான்சாவுடைய இறைமக்கள் அதே போன்று தன்னுடைய மறைமாவட்ட ஆயர் வழியாகவும் என்று பல நிலைகளிலே தேவையான தாராளமான நிதியை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். ஸோ we welcome Reverend Father Nono on behalf of this community for this opening inauguration of the church.
அதேபோன்று நம்முடைய இந்த திருநிகழ்விற்கு வருகை வந்திருக்கும் நம்முடைய உயர்மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் பணி ஜெரோபர்னஸ் அவர்களையும், நமது தந்தை அருள்பணி அல்வாரஸ் அவர்களையும், நமது செயலக முதல்வர் அருள்பணி முனைவர் ஏஞ்சல் அவர்களையும், நமது மண்ணின் மைந்தர் அருள்பணி ஜான் திரவியம் அவர்களையும், நமது எளிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய இயேசுவை குழுமம், அதிலும் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள்பணி ஹென்ரி ஜெரோம் அவர்களோடு வருகை வந்திருக்கக்கூடிய அனைத்து இயேசுவை அருள்பணியாளர்களையும், அன்பின் பணியாளர்கள் சபையினுடைய அருள் பணியாளர்களையும் உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். மதுரை மாநகரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலே இயேசுவை நிறுவிய இன்னாசியாருக்கென்று தனி கோயில் கிடையாது. அந்த ஒரு நிலை கடந்த பல காலமாக நீடித்த உள்ள சூழலிலே நம்முடைய தோடனர் இன்னாசியார் கோயில் சிறப்பு கோயில், இயேசுவினருடைய நிறுவனர் இந்த இன்னாசியாருடைய புகழை பறைசாற்றக்கூடிய ஒரு தலமாக இந்த இடத்திலே உருவாக்கம் பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த கோயிலை புனிதப்படுத்தக்கூடிய இந்த திரு நிகழ்விலும் இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்று என்னுடைய ஆசையை பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது இந்த புதிய ஆலயத்தை மந்திரிக்கின்ற தீர்த்தமானது இப்பொழுது மந்திரிக்கப்படுகின்றது. ஈசோ புல்லினால் என்னை தெளித்தருளும், நான் தூய்மையாவேன், நீர் என்னை கழுவியருளும், நான் வெண்மணியிலும் வெண்மையாவேன் என்ற திருப்பாடலின் வரிகளுக்கேற்ப மனத்துயரின் அடையாளமாகவும் திருமுழுக்கின் நினைவாகவும் மக்கள் மீதும் இப்புதிய ஆலயத்தின் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் பயன்படும் இத்தண்ணீரை மேதகு பேராயர் அவர்கள் இப்பொழுது மந்திரிக்கின்றார். அதன் பின்பு ஆலயத்தின் சுவர்கள் மீதும் மக்களின் மீதும் தீர்த்தம் தெளிப்பார். அனைத்திற்கும் ஒளியூட்டி வாழ வைக்கும் இறைவா, மனிதர் மேல் நீர் தனிப்பட்ட அன்பை பொழிகின்றீர். இதனால் வானக தந்தையே, என் மக்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, அரவணைக்கும் ஒரு பேரன்பினால் ஆபத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்கின்றீர். நீரே அவர்களை தலையாகிய கிறிஸ்துவிடம் இடையராக கூட்டிச் செல்கின்றீர். ஏனெனில் பாவக்கரை படிந்த மனிதர் திருமுழுக்கு ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு இறந்த அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளராக திகழவும் இரக்கமாய் நீர் திருவுளமானீர். எனவே ஆண்டவரே, இத்தண்ணீரை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியறணும். எங்கள் மீதும் இக்கோவிலின் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் கிறிஸ்துவில் எங்களை தூய்மையாக்கி தூய ஆவியின் கோவிலாக மாற்றுகின்ற திருமுழுக்கின் அடையாளமாக இருக்கின்றது. இக்கோவிலில் பக்தி சிறப்புடன் கொண்டாடப்படும் திருச்சடங்குகளில் பங்கு கொள்ளுகின்ற நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் விண்ணக எருசலேமுக்கு ஒரு நாள் வந்து சேர அருள் கூர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வழங்க அதை உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் லீஸ்தை வழியாக கற்பித்து இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியிட செய்வீராக. மேலும் உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Oh
பேரிரக்கமுள்ள தந்தையாக இறைவன் இந்த ஜெப வீட்டில் எழுந்தள்ளிருப்பாராக. அவர் வாழும் கோவிலாகிய நம்மை தூய ஆவியின் அருளால் புதுப்பிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவை முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் செப்பனியா வழியாக ஆண்டவர் நமக்கு விடுக்கும் அழைப்பு நேர்மையையும் மனத்தாழ்மையையும் தேடுங்கள் என்பதே. உலக பெருமைகளை தேடாமல் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்ளும் எளிய மக்களே இறைவனின் மந்தை என்பதை இவ்வாசகம் வலியுறுத்துகிறது. வஞ்சகம் பேச்சற்ற தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை தேட அழைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஏழ்மையும் எளிமையும் உள்ள மக்களை உன் நாவில் நடுவில் விட்டு வைப்பேன். இறை வாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 3 மற்றும் அதிகாரம் 3, இறை திரு வசனங்கள் 12, 13. செப்பனியா கூறியது: நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைப்பிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள்,
மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்
இரண்டாம் வாசக முன்னுரை. உலகத்தின் பார்வையில் வலுவற்றவை என்று கருதப்படுபவற்றையே கடவுள் தேர்ந்து கொள்கிறார். அறிவு, செல்வாக்கு, குலம் ஆகியவற்றை விட கிறிஸ்துவின் மீதான அன்பே மேலானது என திருத்தூதர் பவுல் எடுத்துரைக்கிறார். நாம் பெருமை பாராட்ட வேண்டியது ஆண்டவரை பற்றியே அன்றி நம்மிடம் உள்ள வசதிகளை பற்றி அல்ல என்பதை பறைசாற்றும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 26 முதல் 31 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடிய திருவசனங்கள். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர்
பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று இந்த தோடநெறி கிராமமானது விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. எல்லோரும் உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக, முகத்தில் ஒரு புன்முறுவல், ஒரு புதிய ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு அழகாக, முகமெல்லாம் ரொம்ப ஷைனிங்காக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வெறும் வெளி அடையாளம் மட்டும் இல்லை, உள்ளத்தில் இருக்கிற மகிழ்ச்சி வெளியே காட்டுது. அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக எது இருக்குதுன்னா நம்முடைய ஆலயத்தினுடைய மந்திரிப்பு விழாவாக இருக்கின்றது. இந்த தோடநெறி கிராமம் மட்டுமல்ல, இந்த தோடநெறியானது நமது சமயநல்லூர் பங்கை சார்ந்ததாக இருக்கின்றதனால் நமது பங்கு மக்களும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நாம் பங்கு மக்கள் என்ற நிலையில் அந்த குறுகிய அந்த சமயநல்லூர் மட்டுமல்ல, இதில் உள்ளடக்கிய எல்லா கிராமங்களும் இணைந்துதான் நமது பங்கு என்று நாம் சொல்லுகிறோம். நம்ம யாருமே தனிப்பட்ட வகையில் குறுகி வாழ முடியாது. ஏன் ஊர் மட்டும்தான்? நம்ம எல்லோருமே கத்தோலிக்க திரு அவையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம் அனைவருமே எல்லா கத்தோலிக்க திரு அவையில் இருக்கின்ற எல்லா கத்தோலிக்கர்கள் மீதும் அக்கறை கொண்டவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி பார்க்கின்ற போது அந்த அக்கறையை எங்கு காட்டுகிறோம் என்றால் முதலில் நமது பங்கில் காட்டுகிறோம். பங்கு என்று சொல்கின்ற போது பங்கை சார்ந்திருக்கின்ற எல்லா கிராமங்கள் தேவைப்படும் போது உதவி செய்வது, தட்டி கொடுக்கும் போது தட்டி கொடுப்பது, தவறு செய்யும் போது இது தவறு என்று சுட்டி காட்டுவது, எல்லோரும் இணைந்து வாழ்ந்து அந்த பங்கை உருவாக்குகின்ற போது அங்கு இறை அரசை கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். இது இந்த காலத்தில் நாம் எப்படி செய்கிறோம் என்று பார்ப்போமே என்றால், இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் இறைமகன் இயேசு கிறிஸ்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். அவர் மலை மீது ஏறி அமர்கிறார், சீடர்கள் வருகிறார்கள், மக்கள் கூட்டம் வருகிறது, அவர்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கின்றார். இதுதான் அவருடைய முதல் போதனையாக, பொது போதனையாக அமைகிறது. இந்த போதனை என்பது வெறும் போதனையாக மட்டுமல்ல, இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் அடையாளமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் காட்டுவதாக இருக்கின்றது. அது என்ன சொல்லுகிறார்? பேறு பெற்றவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். 9 பேறு பெற்றதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஏழையின் உள்ளத்தவர் பேறு பெற்றவர்கள், துயருருவோர் பேறு பெற்றவர்கள், கனிவுடையோர் பேறு பெற்றவர்கள், நீதி நிலைநாட்டு வேட்கை கொண்டோர் பேறு பெற்றவர்கள், இரக்கமுடையோர் பேறு பெற்றவர்கள், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றவர்கள், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றவர்கள், நீதியின் பொருட்டு துன்பப்படுபவர்கள் பேறு பெற்றவர்கள். இது எல்லாம் ஒரு ஆள்கிட்ட இருக்குமா அப்படின்னா, இந்த 9 பேறு பெற்றதும் ஒரு ஆள்கிட்ட இருக்க. அதான் சொல்றார், ஒருவர் ஏழையின் உள்ளத்தை கொண்டிருக்கலாம், ஒருவர் இரக்கம் உடையவர்களாக இருக்கலாம், ஒருவர் சமாதானத்தை அந்த அமைதியை ஏற்படுத்துவர்களாக இருக்கலாம்,
ஒருவர் நீதி நிலைநாட்டுவோராக இருக்கலாம், ஒருவர் தூய உள்ளம் படைத்தவர்களாக இருக்கலாம். இப்படி பார்க்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு கொடையை கொடுத்து அவரவருடைய தன்மைக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் எல்லா கொடைகளையும் சேர்ந்து வாழும்போதுதான் இறையரசை பார்க்கிறோம். ஆனால் எல்லா குணநலன்களும் ஒருவரிடம் காண முடியாது. ஒவ்வொருவரிடமும் ஒரு குணநலம் இருக்கிறது. அந்த குணநலங்களை ஒன்றுபடுத்தும் போது அங்கு இறையரசு வருகின்றது. அப்படி என்றால் இறையரசு என்பது ஒருவருடைய தனிப்பட்ட சொத்து அல்ல, தனிப்பட்ட கருத்து அல்ல. இணைந்து வாழும்போது மற்றவரிடம் இருக்கின்ற குணநலன்களை கண்டு ஏற்று மதிக்கும் போது அங்கு இறையரசு வருகின்றது. அப்படி என்றால் நான் உங்களுக்கு தேவைப்படுகிறது, நீங்கள் எனக்கு தேவைப்படுகிறீர்கள், இவர் அவருக்கு தேவைப்படுகிறார், அவர் இவருக்கு தேவைப்படுகிறார். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் we are all interdependent. ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கிறோம். அந்த சார்ந்து இருப்பது எங்க இருக்குன்னா, நாம் எல்லாம் முழுமையற்றவர்களாக, ஒவ்வொருவரிடம் ஒரு குணம் இருக்கு. அந்த குணத்தை எல்லாம் சேர்ந்து கொண்டு வரும்போது அந்த முழுமையை பெறுகின்றது. இந்த குணநலன்களை பார்க்கின்ற போது இது எல்லாம் நாம் வாழக்கூடிய தன்மைதானா, ஏற்கக்கூடிய தன்மைதானா என்று பார்ப்போமே என்றால், இந்த முதல் 4 எடுத்துக்கொள்வோமே என்றால், இந்த 9 முதல் 4 எதை மையப்படுத்தி இருக்கிறது என்று பார்ப்போமே என்றால், ஏழையின் உள்ளம், துயருறுவோர் உள்ளம், கனிவுடையோர் உள்ளம், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் உள்ளம், இவைகள் எல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இந்த உலகத்திலிருந்து, இந்த உலகத்தின் மீது அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒரு டிட்டாச், உலகத்திலிருந்து ஒரு பிரிந்து, அந்த உலகத்தில் வாழ்றோம் ஆனால் உலக மாயையிலேயே நம்ம இழந்து விடாமல் ஒரு டிட்டாச், அதிலிருந்து விலகி நின்று கடவுளை முழுமையாக ஏற்று கடவுளை சார்ந்தே வாழக்கூடிய ஒன்றாக இது இருக்கின்றது. உலகத்திலாம் இருக்கிறோம். உலகம் கெட்டது என்று அல்ல, ஆனால் உலகம் கொடுக்கின்ற சுகம் அல்ல, உலகம் கொடுக்கின்ற பணம் அல்ல, உலகம் கொடுக்கின்ற மகிழ்ச்சி அல்ல, இதெல்லாம் நமக்கு இருக்கு. ஆனால் நம்முடைய வாழ்வு எல்லாமே கடவுளை மையப்படுத்தி இருக்கிறது. அந்த கடவுளை சார்ந்து இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்து நம்ம பார்ப்போமே என்றால், மீதி உள்ள அந்த பேறு பெற்றோர் இரக்கமுடையவராக இருக்கலாம், தூய்மை உள்ளவராக இருக்கலாம், அமைதி ஏற்படுத்துவராக இருக்கலாம், நீதியின்பால் துன்புறுத்தப்படுவர்களாக இருக்கலாம். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நம் சகோதர சகோதரிகள் மீது கொண்டிருக்கின்ற உறவின் வெளிப்பாடாக இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் ஆண்டவர் 10 கட்டளையை மோசே வழியாக கொடுத்தார். அந்த 10 கட்டளையை பெற மோசே எங்க சென்றார்? மலை மீது ஏறி சென்றார். மலையில் ஆண்டவரோடு உறவாடி அந்த 10 கட்டளையை பெற்று வந்தார். அதுபோல புதிய கட்டளையை, புதிய வாழ்வின் நெறிமுறையை ஆண்டவர் கொடுக்கிறார். இவர் எங்க செல்கிறார்? மலை மீது ஏறி அமருகிறார். சீடர்கள் வந்தார்கள், திருவாய் மலர்ந்து போதிக்க ஆரம்பித்தார். அப்படி என்றால் புதிய மோசேயாக புதிய அந்த வாழ்வின் நெறிமுறைகளை கொடுக்கிறார். இந்த வாழ்வின் நெறிமுறைகளும் எதை மையப்படுத்தி இருக்கிறது என்று பார்ப்போமே என்றால், 10 கட்டளைகளை கொடுத்து விட்டு நம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது அந்த 10 கட்டளைகளையும் சம்மரைஸ் பண்ணி என்ன சொல்கிறோம்? இந்த 10 கட்டளையிலும் 2 கட்டளைகள் அடங்கும். அப்படித்தானே? ஒன்று கடவுளை முழுமையாக அன்பு செய்வது, அடுத்து நம் சகோதர சகோதரிகளை, அடுத்து இருப்பவர்களை அன்பு செய்வது. இங்கு ஆண்டவர் கொடுக்கும் இந்த நெறிமுறைகளையும் பாருங்கள். முதல் 4 ஆண்டவரை சார்ந்திருக்கிறது, அடுத்த 5 சகோதர சகோதரிகளை சார்ந்திருக்கிறது. அப்படி என்றால் நமது வாழ்வு கடவுளை மையப்படுத்தி சகோதர சகோதரிகள் இணைப்பில் இருக்கிறது. அந்த இணைப்பில் வாழும் போது அங்கு இறை அரசின் பிள்ளைகளாக, மக்களுடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நமது தேச பிதா மகாத்மா காந்தி, அவர் நமக்கு அனைவருக்கும் தெரியும் எவ்வளவு இந்து மதத்தில் ஊறியவர், அழகாக இந்து அந்த ஸ்கிரிப்சர்ஸ் நூல்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவர். அவர் சொல்லுகிறார், விவிலியத்தையும் படித்திருக்கிறார், முழு விவிலியத்தை. நாம கூட எத்தனை பேர் முழு விவிலியத்தை வாசிருக்கோங்கிறது கேள்விக்குறி. எல்லாம் பைபிள் ஃபுல்லாக வாசிருக்கீங்களா? வாசிக்க மாட்டீங்க. வாசிக்க ஆரம்பிங்க. அவர் முழு பைபிளையும் வாசித்தவர். வாசித்துட்டு தான் சொல்றார், எனக்கு பைபிள் முழுவதிலும் எனக்கு பிடித்தது இந்த மலை பொழிவுன்னு சொல்ற. ஹோல் பைபிள் 73 புத்தகத்தையும் வாசித்துட்டு அவர் சொல்றார், எனக்கு பிடிச்சது இந்த மலை பொழிவு. இங்குதான் நான் தெய்வீகத்தை பார்க்கிறேன், மனித மாண்பை பார்க்கிறேன்,
வாழ்வின் நெறிமுறைகளை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு இன்னொன்னும் சொன்னார். அவர் உங்களுக்கு தெரியும், சவுத் ஆப்பிரிக்காவில் போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். அந்த இங்கிலீஷ்காரங்களை போது அவங்க வந்து மதிக்காமல் இவரை வந்து அந்த ஃபஸ்ட் கிளாஸ்லாம் போகக்கூடாது, எப்படி இங்கே சாதி இருக்குதோ அங்கே வந்து நிறத்தின் வழியாக ஒதுக்கப்படும் போது அவர் சொன்னார், நான் கிறிஸ்தவ மதத்தை மதிக்கிறேன், ஆனால் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா இந்த மக்கள் பெருசாக வெளியே நாங்கள் தான் தூக்கி காட்டுறாங்க, ஆனால் வாழ்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்றால் அத்தகைய நெறிமுறைகளை இந்த மலை பொலிவில் நாம் பார்க்கிறோம். இது முழுவதும் வித்தியாசமாக இருக்கின்றது. இது வாழ முடியுமா என்று பார்த்தால் இது நம்முடைய தன்மையில் மனித நிலையில் அது கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் இது வாழ்வதற்கு கடவுளுடைய அருள் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த சமூகத்தில் வாழ்கிறோம், ஆனால் அதே வேளையில் இந்த சமூகத்திலிருந்து வேறுபட்டு வாழணும். இந்த சமூகம் கொடுக்குற அதே மதிப்பீடு நம்ம இழந்துடக்கூடாது. அங்கே என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளும் என்ஜாய் பண்ணணும். அவங்க எப்படியும் பணம் சேர்க்கலாங்க, நாமளும் எப்படியும் பணம் சேர்க்கலாம். அங்கே என்னமோ சந்தோஷமாக இருக்கலாம், நானும் சந்தோஷமாக இருக்கலாம். என்ன பண்ணாலும் சரி நான் சந்தோஷமாக இருக்கலாம். அதே உலகம் கொடுக்குற நானும் அதே செய்கிறேன் அப்படின்னா அது அல்ல. உலகத்தை விட்டு ஓடி போயிடணும் இல்லை, அங்கு இருந்து கொண்டு வேறு மதிப்பீடுகளை நமது வாழ்வின் வழியாக கொடுக்க வேண்டும். மனம் போல வாழ்வது அல்ல, மன நிறைவோடு எது உண்மையான வாழ்வு என்பதை வாழ்ந்து காட்ட வேண்டும். இரக்கம் வேண்டும், மன்னிப்பு வேண்டும், தூய்மையான அந்த புனித வாழ்வு வாழ வேண்டும். அப்படி என்றால் புனித வாழ்வு என்று சொல்லுகின்ற போது பாவத்தை விட்டுவிட வேண்டும். ஏழை உள்ளம் என்று சொல்லுகின்ற போது நாம் என்ன செய்கிறோம்? கடவுளை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். கடவுளை மையப்படுத்தாமல் பணம் குவித்தால் போதும், நகை சேர்த்தால் போதும், சொத்து சேர்த்தால் போதும் என்று சொல்லுகின்ற போது நாம் கடவுளை மறக்கக்கூடிய மக்களாக மாறுகிறோம். நாம் துன்பப்படுகிறோம் என்று சொல்லுகின்ற போது, அந்த பாவம் செய்யும் போது, அநியாயம் நடக்கின்ற போது, துன்பப்படுகிற போது இவர்களுடைய துன்பத்தை அறிந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். நாம் கனிவுடையவர்கள் என்று சொல்லுகின்ற போது கடவுளை நம்பி அந்த அன்பை காட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நீதி நிலைநாட்டுகின்ற என்று சொல்லுகின்ற போது கடவுளுடைய விருப்பத்தை தேடுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். இரக்கம் உடையன்னு சொல்லுகின்ற போது கடவுளுடைய அன்பை காட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி என்றால் இந்த உலகம் கொடுக்கின்ற விதிமுறைகள் நடைமுறைகளிலிருந்து இது மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. ஏன் மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது? இது நம்ம வாழ முடியுமா? இன்னைக்கு எடுத்துட்டோம்னா நம்ம ஊர்ல எடுத்துங்க, நம்ம கத்தோலிக்க எத்தனை பேர், ஒரு சின்ன பொறுப்பு. எத்தனை பேர் மற்றவங்க நிறையா இருக்காங்க. இந்த உலகத்தை எடுத்துட்டோம்னா எத்தனை பேர் இருக்காங்க? இந்தியா முழுவதும் எடுத்துட்டோம்னா கத்தோலிக்க கிறிஸ்தவர் வந்து 3%, கத்தோலிக்கல் வந்து 1.5 தான். இந்த 1.5 ஒரு மாற்றம் கொடுக்குமா? பெருசு சிறுசு கிடையாது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரேல் மக்களை பார்த்து, நீங்கள் இந்த உலகத்தில் சின்ன மக்களாக குறுகிய எண்ணிக்கையில் இருப்பதால் தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதன் வழியாக இந்த உலகத்திற்கு வேண்டிய மாற்றத்தை அருளை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இது நம்முடைய எண்ணிக்கையில் அல்ல, நம்முடைய வாழ்வின் முறையில் இருக்கின்றது. நம்ம வந்து வித்தியாசமாக வாழுகிறோம், ஆண்டவருடைய அருளை பெற்ற மக்களாக வாழுகிறோம் என்று சொல்லுகின்ற போது இன்று வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார்? என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனிதர் கணிப்பின்படி உங்களிலே ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் இந்த உலகத்தை வெட்கப்படுத்த கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுவற்றை தேர்ந்து கொண்டார். வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவரை தேர்ந்து கொண்டார். உலகம் பெரிதாக மதிக்கின்ற ஒன்றை தாழ்ந்ததாக கருத இந்த உலகம் இகழ்ந்து தள்ளுவதை தேர்ந்தெடுத்தார். அப்படின்னா பெரியவங்க, உயர்ந்தவங்க, பணக்காரங்க, உயர்ந்த சாதி, அது இது, அதுக்காக கடவுள் தேர்ந்தெடுக்கல. நம்ம நினைக்கிறோம் அதை வச்சாதான் இந்த உலகத்தில் மாற்றம் கொண்டு வர முடியும். இல்லை, கடவுளை சார்ந்து இருக்கின்ற போது கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் பெரியவங்க, நீங்கள் வசதி படைச்சவங்க, உங்களை வச்சு தான் மாற்றம் வரும், அதனால உங்களை தேர்ந்தெடுக்கிறேன். இல்லை, வலிமை அற்றவர்களை, தாழ்ந்தவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக செயல்பட வைக்கும் போது கடவுள் என்ன சொல்லுகிறார்? உங்கள் வழியாக செயல்படுவது நான்.
ஆண்டவரை செயல்பட வைக்க வேண்டும். பல நிலைகளில் நாம் நினைக்கிறோம், எனது அறிவு, எனது திறமை, எனது பணம், எனது இன்ஃப்ளூவன்ஸ், எனது என்று நாம் நினைக்கிறோம். அல்ல, கடவுளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வைக்க வேண்டும். அப்படி என்றால் கடவுளை செயல்பட வைக்க வேண்டும் என்றால் அந்த கடவுளை பார்க்க வேண்டும், அந்த கடவுளை சந்திக்க வேண்டும், அந்த கடவுளோடு உறவு கொள்ள வேண்டும். எங்கு சந்திப்பது, எங்கு உறவு கொள்வது? அதுதான் இந்த ஆலயத்துக்கு வருகிறது. ஆலயம் என்பது என்ன? ஆண்டவரை சந்திக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. இந்த பழைய ஆலயமாக இருந்ததை புதுப்பித்து இவ்வளவு அழகா கீழிருந்து நல்ல உயரமாக போட்டிருக்கீங்க. இன்னும் 20-25 வருஷமாக ரோடு போட்டால் கூட மழை தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ரொம்ப உயர்த்தி போட்டிருக்கீங்க. அதுக்கு மேலே இதை பார்த்தா பயங்கர காற்றோட்டமாக உட்காந்து நீங்கள் 24 மணி நேரம் உட்கார்ந்தா கூட கதவெல்லாம் மூடிட்டு உட்கார்ந்தா சஃபகேஷன் உங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுட்டு இந்த கோயிலை சும்மா பூட்டி வச்சிடவா? ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஆமாம், ஆண்டவருக்கு வேறு இடமே இல்லை. சரி, அவருக்கு ஒரு நல்ல இடத்த கொடுத்து வச்சிருவோம் அப்படின்னு இடத்துல ஆண்டவருக்காக அவரை மட்டும் உட்கார வச்சு நம்ம போயிடவா? இது ஆண்டவருடைய இல்லம்தான். ஆண்டவருக்காக கட்டப்படவில்லை. ஆண்டவரை இருக்கின்ற இடத்தில் நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக கட்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த கோவில் கட்டியதோடு நமது வேலை முடிந்து விடவில்லை. நீங்கள் எல்லாரும் உதவி செஞ்சிருப்பீங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இன்னைக்கு பெருமையா கோவில் கட்டிட்டோம், வெரி குட், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன மிஷன் அக்கம்ப்ளிஷ் சொல்ற ஒரு எல்லாம் நிறைவேறி விட்டது இல்லை, இப்போதான் ஆரம்பி. நீங்கள் ஒரு நல்ல வீடு கட்டுறீங்க வைங்களேன், வீட்டை கட்டிட்டு கதவெல்லாம் பூட்டி வச்சுட்டு போயிடல. ஆமாம், அந்த வீட்டை திறக்கணும். எங்கோ வாழ்ந்தா கூட, இன்னொரு வீடு இருந்தால் கூட, இந்த புது வீடு கட்டினா கூட கதவை திறக்கணும், பெருக்கணும், லைட் போடணும், உள்ளே இருக்கணும். அப்போ தான் அந்த வீட்டுடைய பொழிவு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா அந்த வீட்டுக்கே அப்படி எடுத்தோம்னா இது கடவுள் வாழுகின்ற இந்த இல்லம் என்று சொல்லுகின்ற போது இந்த இல்லத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? இந்த ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும் போது எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாரும் இன்னைக்கு பிஸி தான், எல்லாருக்கும் வேலை உண்டு. இப்போ யாருக்குமே நேரம் யார் இப்போ நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் என்ன செய்யன்னு தெரில அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? எல்லாரும் பிஸி தான். ஓவர் பிஸி எங்கே இருக்குது? நம்ம மொபைலில், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதில் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம்? நேரம் இல்லை, ஆனால் அதுக்கு நேரம் இருக்கு. அதில் அப்படி என்றால் நாம் விரும்பினா கோயிலுக்கு வருவதற்கு, திருப்பலியில் கலந்து கொள்வதற்கு நேரம் கண்டுபிடிக்க முடியும். அது எங்கே இருக்கு? அந்த 24 மணி நேரம் 10 இல்லை, அது இங்கே இருக்கு. ஏன்னா நான் ஆசைப்படுறது இருக்கு, நான் திட்டம் போடுறது இருக்கு, நான் விரும்பினா செய்ய முடியும். அதை நாம் ஒதுக்க வேண்டும். கடவுளுக்கு திருப்பலி நிறைவேற்றப்படும் போது வர வேண்டும். அதுபோக மற்ற வழிபாடுகள், சும்மா சாமியார் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர அப்புறம் கோயிலை போட்டு வச்சிருவோம் இல்லை. மற்ற நாட்களில் திறக்கிறது, ஜெவமாலை சொல்லுவது, இல்லை லோயலா அஞ்ஞாசியர் பற்றி வச்சிருக்கீங்க. லோயலா அஞ்ஞாசியர் என்ன சொன்னார்? அவருடைய அடிப்படை தத்துவம் என்ன? அவரால் முடியுது, என்னால் முடியுது. சாரி, அவரால் புனிதத்தில் வளர முடியுது, இவரால் புனிதத்தில் வளர்க்க முடியுதுன்னா ஏன் என்னால் முடியாது? when he or she can do, why can't I? அதுதான் அடிப்படையாக இருக்கு. எல்லா புத்தகத்தையும் வாசிக்கிறேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் தான் அப்படின்னு மையத்துக்கு வந்ததோடு மட்டுமல்ல, சவேரியரை கை வைக்கிற, நீ ரொம்ப படிச்சிட்ட, நீ ரொம்ப ப்ரொஃபஸர், ரொம்ப பேராசிரியர், அதெல்லாம் இருக்கட்டும், இதை பாரு, அடிப்படை என்னன்னு பாரு. அது எந்த அளவுக்கு அவரை தொட்டிருந்தால் அவரை மற்றவரை இழுக்கக்கூடிய அந்த தன்மை பெற்றிருப்பார். அது ஆண்டவரை அனுபவித்ததினால் அது வந்தது. அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இடமாக லோயலா இஞ்ஞாசியாரையே பாதுகாவலராக வைத்துட்டு சும்மா ஒரு திருவிழா, ஆகஸ்ட் மாதம் திருவிழா கொண்டாடினா மட்டும் பத்தாது. அவருடைய பிள்ளைகள் என்றால் அவரிடம் இருந்த அந்த ஸ்பிரிட், அந்த ஒரு எண்ணத்தை நாம் நமதாக்கி கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். அது ஜெபத்தின் வழியாகத்தான் வரும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த சமூகத்திலிருந்து மாறுபட்டு இருக்கணும்னா நம்ம எல்லாம் மற்ற மனிதர்கள் போல தான், நாமளும் அவங்கள போல நமக்கு உணர்வு இருக்கு, அவங்க போல நமக்கு ஆசை இருக்கு, அவங்கள போல தான். ஆனால் இந்த உலகின் ஆசை உணர்வுகளை தாண்டி நம்ம வாழ வைப்பது இந்த தெய்வீக வழிநடத்துதல். அந்த தெய்வீக வழிநடத்துதலுக்கு உட்பட்டு திருப்பலி மற்ற வழிபாடுகளில் கலந்து கொள்ளும் போது அந்த ஆன்மீக சக்தி நம்மிடம் வரும்.
அதனால தான் பவுலடியார் சொல்லுகிறார், ஆண்டவர் வலிமையற்றவர்களை தேர்ந்தெடுத்து வலிமையானவர்களே மாற்றுவதற்கு பயன்படுத்துகிறார் என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். நாம் அன்பு மக்களே, நாம் பேறு பெற்ற மக்களாக இருக்கிறோம். நாம் பல நிலைகளில் நம்முடைய தன்மையை உணராத மக்களாக இருக்கிறோம். நம்மளோட பெரிய சக்தி இருக்கு. நம்ம நினைக்கிறோம் இந்த சக்தி இந்த சும்மா பூசைக்கு மட்டும் வந்துட்டா போதும், சும்மா திருவிழா நடத்திட்டா போதும், கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் கொண்டாடினா மட்டும் போதும். இல்லை, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை, நாம் அவரோடு உறவு கொண்டிருக்கிறோம் என்பதை நமது அன்றாட ஜெபத்தில் காட்ட வேண்டும். அந்த ஜெபம் இந்த சமூகத்தில் வாழ உறுதியை கொடுக்கும். அது ஜெபமாலை சொல்வதாக இருக்கலாம், தனிப்பட்ட வகையில் இந்த ஆலயத்திற்கு வந்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ உட்கார்ந்த நேரமாக இருக்கலாம். அந்த தனிப்பட்ட நேரத்தில் அந்த தனிப்பட்ட உறவு கொடுக்கும்போது நமக்கு வலிமை கொடுக்கிறது. இந்த வலிமை அந்த மலை பிரசங்கத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை வாழ வைக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒன்று இருக்கிறது. அவர்களை மதித்து எல்லோரும் இணைந்து, நான் பெரியவன் நீ பெரியவன் கிடையாது. எப்படி கனிவுடையவங்க தான் பெருசவங்க இல்லை, நீதி நிலைநாட்டுறவங்க தான் பெருசவங்க இல்லை, ஏழையர் தான் பெருசவங்க இல்லை. அவங்களும் வேணும், இவங்களும் வேணும், அதுவும் வேண்டும், இது வேண்டும். எல்லோரையும் ஏற்று ஒருங்கிணைந்து வாழும்போது, இறை அருளை பெற்று வாழும்போது உண்மையிலேயே இறை அரசை நம்முடைய மத்தியில் பிறக்க வைக்க வளர்க்க வைக்கக்கூடிய மக்களாக நாம் மாறுகிறோம். எனவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புக்கு நன்றி சொல்லுவோம். அழகான ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். இதன் வழியாக நமக்கு புதிய புதிய வாய்ப்புகளை தருகிறார். இதை நாம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப அந்த நிலையில் நமக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அந்த நிலையில் அந்த எண்ணத்தில் வளர்ந்து அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய அருளுக்காக இந்த பள்ளியில் தொடர்ந்து வேண்டுவோம். நம்மை அழைத்த கடவுள், நமக்கு அருள் கொடுத்த கடவுள் பிரமாணிக்கமாக இருக்கிறார், வாக்கு தவறாதவராக இருக்கிறார். நாமும் பிரமாணிக்கமாக இருக்க ஒவ்வொரு நாளும் அவரோடு தொடர்பு கொண்டு வாழ, அந்த தொடர்பில் நம் சகோதர சகோதரிகளில் தொடர்பு கொள்ள வேண்டிய அருளை கொடுக்க இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்லட்டும். ஆமென். சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொன்னியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரிடம் வேண்டுவோம். ஆகிய அனைவரும் இயேசுவின் மலைப்பொழிவை வாழ்வாக்கி எளிய மக்களின் பக்கம் நின்று அவர்களை ஆற்றல் படுத்தும்
செயல்களை முன்னெடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்புதிய கோயில் பணிக்காக தாராள மனதோடு நிதி உதவி செய்துள்ள நல்ல உள்ளங்களை ஆசியால் நிரப்பியார்கள். அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்கள் வழங்கும் நன்கொடைகள் வழியாக அவர்கள் குடும்பங்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் பெருகிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் என்ற வாக்கிற்கேற்ப தோடனரி கிராமத்தில் வாழும் மக்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள நன்மைகளை பகிர்ந்து ஒருவருக்கொருவர் துணையாக நின்று தன்னலமற்ற அன்பு சமூகமாய் மாறிட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய கால சூழலில் எம் இளைஞர்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் புனித இன்னாசியாரை போல துணிச்சலுடனும் நேர்மையுடனும் சமூக மாற்றத்திற்காக உழைக்கும் கருவிகளாக மாறிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொருளாதாரத்திலும் சமூக சூழ்நிலையிலும் நசுக்கப்பட்டுள்ள மக்கள் தங்களுக்குரிய நீதியையும் வாழ்வுரிமையும் பெற்றிடவும் அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் இளைப்பாரி வாழவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் ஊரிலும் நாட்டிலும் நிலவும் சாதி மத பிரிவினைகள் அகன்று அனைவரும் இயேசுவின் மழைப்பொழிவு காட்டும் பேர் பெற்றவர்களாக வாழவும் ஒருவரை ஒருவர் மதிக்கும் சமத்துவ சமுதாயத்தை உழைக்க முன்வரவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனிடம் மௌனமாக எடுத்துக் கூறுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையில் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பாட்டை நிறுத்தவும். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நம்முடைய ஆலய பீட நேர்ந்தளிப்பு ஜெபமானது நடைபெற இருக்கின்றது. உலக மீட்புக்காக இறந்து உயிர்த்த கிறிஸ்துவே உண்மையான நிறைவான ஆலயம். இறைமக்களாகிய நாம் அனைவரும் அதன் உயிருள்ள கற்கள். எனவே இவ்வாலயம் நமது ஜெப வீடாகும். இதில் நாம் ஒன்று கூடி இறை வார்த்தையை கேட்டு ஜெபித்து அருள் சாதனங்களை பெறுகிறோம். திருப்பலியில் பங்கேற்கின்றோம். கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்கின்றோம். இவ்வாலய பயணம் செய்யும் திரு அவையின் அடையாளமாகவும் விண்ணக எருசலேமின் அடையாளமாகவும் திகழ்கின்றது. மேலும் நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் உயிருள்ள ஆன்மீக ஆலயங்கள் என்பதன் அடையாளமாகவும் இது உள்ளது. இந்த மனநிலையில் நம் பேராயரோடு ஒன்றித்து நாமும் இப்பொழுது ஆலயம் மற்றும் இந்த பீட ஜெபத்து நேர்ந்தளிப்பு ஜெபத்திற்காக பக்தியுடன் பங்கேற்போம். அருள் தந்தையர்கள் மட்டும் எழுந்து நிற்கவும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பீடத்தை மந்திரிக்க நாம் அனைவரும் மகிழ்வோடு இங்கு கூடி வந்திருக்கின்றோம். இத்திருச்சடங்கில் கருத்தோன்றி கலந்து கொள்வோமாக. மேலும் திரு அவை இப்பீடத்தின் மீது வைக்கும் காணிக்கைகளை கனிவாய் கண்ணோக்கவும் தம் மக்களை நிலையான காணிக்கையாக மாற்றவும் இறைவனை இறந்து மன்றாடுவோம். இறைவா, நீர் என்றும் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் சிலுவை பீடத்தில் கிறிஸ்து செலுத்திய பலியை நீர் உலக மாந்தரின் மீட்புக்காக ஏற்றுக்கொண்டீர். அவருடைய நினைவாக பலியை கொண்டாட தந்தைக்குரிய அன்பினால் உம்முடைய மக்களை திருப்பீடத்தில் ஒன்று சேர்க்கின்றேன். எனவே இறைவா, உம்முடைய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் அமைத்திருக்கும் இப்பீடத்தை கண்ணோக்கும். நாங்கள் உமக்கு செலுத்தும் புகழ்ச்சிக்கும் நன்றி எறிதலுக்கும் இது மையமாய் இருப்பதாக. கிறிஸ்துவின் பலியை அருளடையாள வகையில் ஒப்புக் கொடுக்கும் திருப்பீடமாக இது திகழ்வதாக. உயிருள்ள திரு உணவை பகிர்ந்து கொள்ளவும்
ஒற்றுமையை உருவாக்கும் திருக்கிண்ணத்தில் பருகவும் இது ஏற்ற இடமாய் அமைவதாக. முடிவில்லா மீட்பின் நீர் வழிந்தோடும் ஊற்றாக இது எங்களுக்கு அமைவதாக. இவ்வாறு நாங்கள் உயிருள்ள பாறையாகிய கிறிஸ்துவை அணுகி புனித கோயிலாக அவரில் வளர்வோமாக. மேலும் எங்கள் புனித வாழ்வு பலியை உமது மாட்சியின் புகழ்ச்சிக்காக எங்கள் இதய பீடத்தின் மீது உமக்கு உகந்த காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போமாக. அனைவரும் இணைந்து கூறுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நேர்ந்தளிக்கப்பட்ட புதிய பீடத்திற்கு தூபமிடப்படுகின்றது. கிறிஸ்துவின் அடையாளமாகவும் நமது நன்றி அறிதலின் மையமாகவும் உள்ள இப்பலி பீடத்திலிருந்து நம் ஜெபங்களும் மன்றாட்டுகளும் வான் நோக்கி செல்லும் என்பதன் அடையாளமாக இப்போது பேராயர் அவர்கள் பீடத்தின் மேல் தீ மூட்டி அதில் சாம்பிராணி இட்டு தூபம் மேல் நோக்கி எழச் செய்கின்றார். அதன் பிறகு பேராயர் பீடத்திற்கு தூபமிட்டு அதற்கு வணக்கம் செலுத்துகிறார். இத்திருச்சடங்கு புனிதமான தியாகம் நிறைந்த வாழ்வை மேற்கொள்ளும் ஒவ்வொருவரின் உள்ளமும் ஒரு ஆன்மீக பீடமே என்பதை நமக்கு உணர்த்துகிறது என்பதை உணர்ந்தவர்களாக பக்தியுடன் இத்திருச்சடங்கில் பங்கேற்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டு தூபம் போல் உம் திருமுன் எழுவதாக. இந்த இல்லத்தில் நறுமணம் நிறைவது போல திரு அவையில் கிறிஸ்துவின் நறுமணம் கமல்வதாக. ஆவியானவர் பாடல். பாடகர் குழு ஆவியானவர் பாடல். ஆவியான தேவனே அசைவா
இப்பொழுது பீடத்தில் ஒளி ஏற்றப்படுகின்ற நிகழ்வு. ஒளி இறைவனின் பிரசன்னம். இறைவனின் படைப்பிலே முதன்மையானதும் ஒளியே. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது என்றும் இயேசுவே உலகின் ஒளி என்றும் சுட்டிக்காட்டுகிறார் புனித யோவான். எனவே நானே உலகின் ஒளி என்ற இயேசுவை புதிய திரியை ஏற்றுவதன் மூலம் இவ்வாலயத்தில் பிரசன்னப்படுத்துவோம். இப்போது நமது மறை மாவட்ட முதன்மை குரு இந்த பங்கினுடைய பங்கு தந்தை அருள் பணியாளர் நூனோ அருள் சகோதரி விமலா அவர்களிடம் பேராயர் புதிய திரியை கொடுப்பார். பீடத்திலிருந்து இப்பொழுது ஒளியினை ஏற்றுவர். கிறிஸ்துவின் ஒளி திரு அவையில் மிளிர்வதாக. இதனால் உலக மக்கள் அனைவரும் நிறைவான உண்மையை கண்டடைவார்களாக. உலகிற்கு ஒளியாய் வந்த இயேசுவின் பெயரால் நாம் ஏற்றிடும் இந்த 5 சுடர்கள் நம்மிடையே சமன்மை, ஒன்றிப்பு, பகிர்வு ஆகியவற்றை உருவாக்கிட அடையாளமாக அமைகின்றன. நம் முன்னோர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட கத்தோலிக்க நம்பிக்கைக்காகவும் 1976 முதல் இன்று வரை புனித இஞ்ஞாசியார் வழியாக தொடரும் இறை பராமரிப்பிற்காகவும் இந்த முதலாம் சுடராம் நம்பிக்கையின் ஒளியை ஏற்ற நமது பேராயர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜாதி, மதம், ஏழை, பணக்காரர் என்ற பிரிவினைகளை கடந்து நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற சமன்மை உணர்வோடு புதிய சமுதாயம் படைக்க இந்த 2ஆம் சுடராம் சமன்மையின் ஒளியை ஏற்ற போர்ச்சுகலில் இருந்து வருகை புரிந்துள்ள அருள்பணி நூனோ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இறை மக்களாகிய நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒருமித்த கருத்துடன் இணைந்து இயங்கும் திரு அவையாக உருப்பெற இந்த 3ஆம் சுடராம் ஒன்றிப்பின் ஒளியை ஏற்ற பங்கு அருள்பணி பேரவை நிர்வாகிகளை அன்புடன் அழைக்கின்றோம். பொருளாதார
பொருளாதாரத்தில் நலிவுற்றிருந்தாலும் உள்ளத்தால் தாராள குணம் கொண்டு இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளும் பண்பு நம்மில் மென்மேலும் வளர இந்த 4ஆம் சுடராம் பகிர்வின் ஒளியை ஏற்ற தோடநேரி இறைமக்கள் பொறுப்பாளர்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய கோயில் கட்டுமான பணிக்கு தாராளமாக பொருளுதவி நல்கிய கான்ஸ்டான்சியா பங்கு இறைமக்கள் நன்கொடையாளர்கள் ஆகியோர் மீது இறைவனின் அருள் என்றும் ஒளிர இந்த 5ஆம் சுடராம் வழிகாட்டும் ஒளியை ஏற்ற நன்கொடையாளர்கள் ரவி செல்வம், மார்டின் லியோனர், ரெய்மண்ட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காணிக்கை பாடல். கருணை நீ பொழிவாய்
நிறைவாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்றி பழியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து அக்களித்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோனிசாமி சபரிமுத்து, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்களது சகோதர சகோதரிகளையும் எங்களது குடும்பங்களில் மறைத்தவர்களையும் யாரும் நினையாத ஆத்துமாக்களையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த ஆலயத்தினுடைய பாதுகாவலர் இன்னாஸ்டியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தோரா இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீரானே பரப்ப
ஆலயத்தில் திருச்சிலுவையானது மந்திரிக்கப்படுகின்றது. யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருந்த சிலுவையை இயேசு மீட்பின் சின்னமாக மாற்றினார். நம்மை அன்பு செய்தார், தன்னையே நமக்காக கையளித்தார் என்ற இறைவாக்கிற்கேற்ப உலகின் மீது கொண்ட அளவு கடந்த அன்பின் வெளிப்பாடாய் நம் ஆண்டவர் இயேசு மீட்பின் பலியை நிறைவேற்றியது இத்திருச்சிலுவையில்தான். சிலுவை மீட்பின் சின்னம், வாழ்வின் சின்னம், எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் நம்பிக்கையின் சின்னம். கிறிஸ்தவர்களின் அடையாளமான இத்திருச்சிலுவையை மேலகு பேராயர் அவர்கள் இப்பொழுது புனிதப்படுத்துகின்றார். ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, மனிதரை மீட்க மனுவுரு எடுத்த ஒரே பேரான திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளையும் இறப்பையும் நினைவூட்டும் இச்சிலுவையை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இது மக்களாகிய எங்களுக்கு நம்பிக்கை வாழ்வின் சின்னமாகவும் மனிதரின் மீட்பாகவும் துன்பங்களில் ஆறுதலாகவும் எதிரிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றும் கருவியாகவும் வாழ்க்கையின் நம்பிக்கையாகவும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்து மற்றவர்களை இறைவனுக்கு காண்பித்து என்னும் இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் புனிதர்கள். இப்பொழுது நம்முடைய ஆலயத்தில் உள்ள புனிதர்களுடைய திருச்சுரூபங்கள் புனிதப்படுத்தப்படுகின்றது. நாம் அனைவரும் அவர்களைப் போல வாழ அழைக்கப்படுகின்றோம். நமது வாழ்விற்கு முன்மாதிரிகளாய் இருக்கும் இப்புனிதர்களை நினைவுபடுத்துகின்றது அவர்களது திருவுருவம். புனிதர்களின் திருவுருவங்களை புனிதப்படுத்துகின்றார் இப்பொழுது நம்முடைய பேராயர் அவர்கள். மன்றாடுவோம் ஆக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊன கண்களினால் நோக்குந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்துவத்தையும் தியானிக்க அருளினீரே. இறைவனின் அன்னையும் எங்கள் அன்னையுமான பாத்திமா அன்னை, புனித இஞ்ஞாசியா, புனித சவேரியா, புனித அருளானந்த ஆகியோரின் சுரூபங்களை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சுகின்றோம். இத்திருவங்களை பக்தியுடன் பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் நாங்கள் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்தருளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஏற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆஸ்தியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஓட்டம் அழைத்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களுக்கு ஆஸ்தி வழங்குவாராக. இறைவனின் உயிருள்ள ஆலயமாக வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு